ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இருக்கு வந்துட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ரிலேஷனல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஸோ எப்போவுமே வந்துட்டு லைக் ரிலேஷன்னாலே வந்துட்டு நம்ம கம்பேரிசன் அதுதான் வந்துட்டு நமக்கு பேஸ் பண்ணியிருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு இங்கே கொடுத்துருக்க மாதிரி வந்துட்டு ஒரு தக்காளி வாங்குறீங்க வச்சுக்கோங்க. ஒரு கிலோ தக்காளி வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அந்த தக்காளிக்கு ரிலேட்டான வெயிட்டை தான் நமக்கு வச்சு எடை போட்டு பார்ப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு கிலோ தக்காளி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிலோ அந்த கல்லில் தான் வச்சு நம்ம பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரிலேஷன் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு அந்த கம்பேரிசனை குறிக்கிறது தான் வந்துட்டு நமக்கு ரிலேஷன் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க, இமேஜின் யூ ஆர் இன் அ மார்க்கெட் அண்ட் யூ நீட் 1 kg ஆஃப் டொமேட்டோ. ஓகேவா? ஃபார் மேக்கிங் லஞ்ச். ஸோ ஹவு டூ யூ மெஷர் த வெயிட் ஆஃப் டொமேட்டோஸ்? அதாவது எப்படி வெயிட் பண்ணுவோம்? இன்னொரு 1 கிலோ கல்லை வச்சு நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா? இன்னொரு கல்லை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 கிலோ அக்கம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வரோம். ஸோ அது காமன். ஓகே. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் திங் இருக்கு இல்லையா? இதான் வந்துட்டு நமக்கு ரிலேஷன் சொல்லிட்டு சொல்கிறோம். ரிலேஷன் ஆப்ரேட்டர் இதான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ரிலேஷன்னாலே வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஈக்குவல் டு சிம்பிள் அண்ட் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் சிம்பிளாக நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வாய் திறந்துருக்க மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த லைக் இதான் வந்துட்டு மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டரில். ஸோ மேலே கொடுத்துருக்கு, ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் டு கம்பேர் டேட்டா டு வித் ரெஸ்பெக்ட் டு அதர் டேட்டா. அதாவது கம்பேரிங் டேட்டா. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதான் டெஃபினேஷன் ரிலேஷன் ஆப்ரேட்டருக்கு. ஓகே. ஸோ இதான் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய லைக் 6 டைப் ஆஃப் ரிலேஷன் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இருக்கு வந்துட்டு ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டுன்னு பார்க்கும்போது வந்துட்டு இது ஒன்றா இருந்துச்சு நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்சதான் இது ஒன்றா தான் ஈக்குவல்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் இருக்கு வந்துட்டு கிரேட்டர் தென். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர். அண்ட் இது வந்துட்டு லெஸர் தென் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். அண்ட் இது வந்துட்டு நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். அதாவது ஈக்குவல் இல்லை அப்படின்னாக்கா நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஓகேவா? அண்ட் இது வந்துட்டு லெஸர் தென் அண்ட் கிரேட்டர் தென். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ஸோ இதான் வந்துட்டு 6 டைப் ஆஃப் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு வந்துட்டா நமக்கு வந்து அந்த கம்பேரிசன் வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ சினரியை செக் பண்ணும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஆக்ஷன் நடக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா? அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸ் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணுவோம். அண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ ட்ரூ இந்த ஃபால்ஸ் இதான் வந்துட்டு இந்த பூலியன் ஆப்ரேட்டர்ஸாக வந்துட்டு இந்த ரிலேஷனல் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸில் வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஸோ இன் பேசிஸ் ஆஃப் கம்பேரிசன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இங்கே பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்துட்டு 2 இஸ் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 7. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ட்ரூ தானே நமக்கு. ஸோ இது வந்துட்டு ட்ரூங்கிறது நமக்கு பூலியன் டேட்டா டைப். ஸோ ட்ரூ வந்துட்டு நமக்கு பூலியன் டேட்டா டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஹே அண்ட் ஹலோ ரெண்டுத்தையும் வந்துட்டு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஈக்குவலாக கேட்டால் கிடையாது. ஏன்னா வந்துட்டு இது வேறு வேர்ட், இது வேறு வேர்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஹலோ வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேர்டுங்கனால இது ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை இப்படி இந்த மாதிரி சினாரியோஸில் கம்பேரிசன் சினாரியோஸில் அண்டு கம்பேரிசனுக்கு வந்துட்டாலே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைனா வந்துட்டு ஒரு கண்டிஷன் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேசஸ்லாம் வந்துட்டு நமக்கு இந்த பூலியன் ஆப்ரேட்டர் தான் வந்துட்டு உதவுது. ஓகேவா? ஸோ பூலியன் ஆப்ரேட்டர் வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் ரோல் ப்ளே பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ ரிலேஷன் ஆப்ரேட்டர் உங்களுக்கு புரிஞ்சதில்ல. ரிலேஷன் என்னது? லைக் கம்பேரிசன். ஓகேவா? ஸோ கம்பேரிங் டூ டைப் ஆஃப் டேட்டாஸும் கம்பேர் பண்ணி அது வந்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கிட்ட நமக்கு 3 டைப் ஆஃப் ஷர்ட் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்துட்டு நமக்கு பிளெயின் ஷர்ட்டு, இன்னொன்று வந்துட்டு கலர்ஃபுல் ஷர்ட் வித் இது வந்துட்டு பிளெயின் ஷர்ட் வித் சர்க் லைக் ரவுண்டு காலர். ஓகேவா? அண்ட் இது வந்துட்டு நார்மல் கலரில் இருக்குது நமக்கு வித் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? சார் தேர்ட் ஒன் வந்துட்டு நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ரவுண்ட் கலராக இருக்குது. நமக்கு இங்கே கீழே கொடுத்த கண்டிஷன் என்னது? ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணோம். ஓகேவா? இங்கே இருக்கிறத 3ல் ஒன்று செலக்ட் பண்ணணும்.
அது வந்துட்டு நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் ரவுண்ட் கலரில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ பார்க்கும்போது நமக்கு இங்கே பார்க்கும்போது இது வந்துட்டு நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டால் கிடையாது. அண்ட் ரவுண்ட் கலர் இருக்குல்ல, ஸோ இதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ இந்த 2 கண்டிஷனுமே வந்து ஒத்து போகல. ஓகேவா? ரவுண்ட் கலரில் இருக்கக்கூடாது, ஆனால் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒத்து போகல. அண்ட் இதை பார்க்கும்போது நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, ஓகே, டிக் கொடுக்கலாம். ஆனால் ரவுண்ட் கலர் இல்லாமல் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா? ஸோ இதுவே நமக்கு வராது. அண்ட் நடுவில் இருக்கிறது பார்த்தாச்சுன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் சேம் வைஸ் நமக்கு வந்துட்டு ரவுண்ட் கலர் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே கொடுத்த கண்டிஷனுக்கு இந்த 2 கண்டிஷனுக்கு நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணோம்னா இந்த சென்டர் இருக்கிற செட் தானே இல்லையா? ஸோ இதான் வந்துட்டு லாஜிக்கல்னு சொல்கிறோம். அதாவது லைக் 2 இது இருக்கும் நமக்கு, 2 செட் ஆஃப் ரூல் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை 2 கண்டிஷன் எது வச்சுக்கலாம். 2 கண்டிஷனையும் பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஓகே அந்த லைக் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருவாங்க. 2 கண்டிஷன் வந்துட்டு ஒத்து போனால் மட்டும்தான் கீழே இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்று ஒத்து போனா கூட வந்துட்டு நமக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகாது இல்லையா? அதாவது ஃபால்ட்னு வந்து அது வந்துட்டு நம்ம வெளியே தள்ளி விட்டுரும், கரெக்டாக பிரேக் ஆயிரும். நம்ம நிறைய ப்ரோக்ராமில் பார்த்துருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் கம்பேர் பண்ணுவோம்ல, இந்த லைக் இப்போது ஒரு நம்பர் இருக்கும், ஏ வந்துட்டு பியோட வந்துட்டு சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி இது பண்ணுறத வந்துட்டு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ப்ளே பண்ணுது. ஓகேவா? ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதை பற்றி கிளியராக நம்ம பேக்கில் பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ இதை இங்கே கொடுத்துருக்காங்க, இதை வந்துட்டு எதை செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் சேம் தான். ஓகே. ஸோ இப்போ அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு மொத்தம் அதில் 3 டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்று வந்துட்டு அண்ட், ஆர் அண்ட் நாட் சொல்லிட்டு நமக்கு 3 டைப் இருக்குது. ஸோ 3மே வந்துட்டு நம்ம இங்கே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம உங்களுக்கு BEE காலேஜெலாம் படிப்பீங்க, நீங்கள் காலேஜும் படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக BEE தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்டில் வந்துட்டு அந்த இந்த டிரான்சிஸ்டர்லாம் வரும் இல்லையா? ஸோ சர்க்கியூட்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் வரும்ல, அங்கே வந்துட்டு அந்த அண்ட் ஆர் கேட்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இதுவுமே. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம், சாரி. ஹலோ மேம். ஹலோ. ஜோஷ்வா, நான் காலையில கால் பண்ணி மெசேஜ் ஏதோ மாத்தி அனுப்புனியா? என்ன மெசேஜ் மேம்? ஏதோ ஆன்டின்னு ஏதோ அனுப்பியிருந்தேன். ஓ ஐயோ, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைக்கிறேன். ஓகே 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 ஹவுஸ் ஓனர் நினச்ச மாற்றி அனுப்பிட்டேன். நம்பர் தெரியலையா? ஆமாம் மேம், கொஞ்சம் ஃபோனில் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணேன், ரீசெட்லாம் பண்ணேன். ஸோ நம்பர் இது பண்ணலான்னு நான் யார் நம்பர் சேவ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகே. இல்லை, நான் ஒன்று குரூப்பில் அனுப்பிடுவேன். நீ குரூப்பில் இருக்க தானே? அந்த ஆமாம் மேம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஒன்று டெட்லைன் முன்னாடி அப்ளை பண்ணுங்க. ஒரு 4 பேர் டீம் ஃபார்ம் பண்ணுங்கண்ணா. எப்போ மேம், எப்போ டெட்லைன் வருது அதுக்கு? அது நான் அனுப்புறேனே, காலையில பார்த்தேன். ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்னு நினைக்கிறேன் மேம். அது கஷ்டம் மேம், ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் 12 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. அது பாருங்க, எது உங்களுக்கு ஈஸியா இருக்குமோ டெட்லைன் மாதிரி பண்ணுங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா கூட உங்களோட ரெஸ்யூம்ல ஆட் பண்ணலாம். ஓகே 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 மேம். ஐ ஹேவ் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் நேஷனல் லெவல்ல இது இஸ்ரோ ஹேக்கத்தான். மேம், எனக்கு லிங்க் தனியாக அனுப்பிடுவீங்களா என் பர்சனல் சேட்டுக்கு? சரி, வைக்கிறேன், நீ ட்ரை பண்ணு. ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம். நான் ஷாரிக்கு கூப்பிட்டேன், அவன் பிஸி போல. நீங்க 4 பேர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம்ல? ஆமாம், நாங்கள் தான் ஆக்சுவலாக நாங்கள் தான் டீமாக இருப்போம். ஆனால் இப்போ என்னன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம். எங்களுக்கு ஹெச்ஓடி வந்துட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லைட்டாகவே முடிஞ்சதுக்கப்புறம் எதுவும் லைக் இன்வால்வ் ஆக முடியும், ஏன்னா கொஞ்சம் இது முக்கியமான ப்ராஜெக்ட்டு. அதான் பார்க்குறோம். அது வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் லைக் SPF விஷயம். ஆமாம். இல்லை 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 இல்லை, அது இல்லை, இது வேறு. கொஞ்சம் லைக் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கால் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம், அவங்கள்ட்ட ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்கோம் மேம். அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்க்குறேன், பார்த்துட்டு எந்த டைம் அவைலபிலிட்டி தான் அப்ளை பண்ணுறேன்னா கஷ்டம். ஓகே மேம் ஓகே. ஓகே சாரி, சின்ன கால் வந்துட்டு.
கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது ஓகேவா? ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் மல்டிபிள் கண்டிஷனை வச்சு நமக்கு வந்துட்டு டெசிஷன் மேக் பண்ணுறதா வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஓகேவா? ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த நிறைய கண்டிஷன்ஸை வச்சு நமக்கு வந்துட்டு எந்த கண்டிஷனுக்கு எது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது வந்துட்டு பேஸ்டான வந்துட்டு ஒர்க் ஆகும் ஓகேவா அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு 3 டைப் இருக்குன்னு சொன்ன மாதிரி அண்ட் ஆர் நாட். ஸோ இதை பற்றின டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்களா நீங்கள்? நோட் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஆண்ட் கேட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு என்னென்னா நமக்கு வந்துட்டு 2 லைக் ஏ அண்ட் பி 2 வேல்யூமே நமக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ட்ரூ காமிக்கும் ஓகே. அதாவது 2 கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 கண்டிஷனுமே நமக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது கொடுக்கக்கூடிய அந்த லைக் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நமக்கு ஆக்ஷன் வந்துட்டு நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஓகேவா. ஸோ அதான் வந்துட்டு ஆண்ட். அதாவது ஒரு ட்ரூ இன்னொரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் கண்டிப்பாக வந்துட்டாலே வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ் தான் ஓகேவா. ஸோ 2 ட்ரூ இருக்கணும் அப்படின்னா தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும், இல்லை வந்துட்டு நமக்கு வெளியே தெரியும். ஸோ இதான் வந்துட்டு பேசிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ட்ரூ இருக்குது. ஸோ அது வந்து ட்ரூ. அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ட்ரூ இருக்குது ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு இது ஃபால்ஸ் ஏன்னா வந்துட்டு இங்கே 2மே ட்ரூவாக இல்லை ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அண்ட் ஃபைனலாக இருக்கவே பார்த்தீங்கன்னா 2 ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அதுவும் ஃபால்ஸ் தான் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஆண்ட் டேபிள். இதில் வந்துட்டு ஏ வந்துட்டு நமக்கு ஒரு கண்டிஷன் எடுப்போம் அண்ட் பியை வந்துட்டு இன்னொரு கண்டிஷன் எடுப்போம். இந்த 2 கண்டிஷனுமே வந்துட்டு ட்ரூவாக்கா ஃபால்ஸாக்கா பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அக்கா சொல்லுங்கக்கா. ஆமாம் எடுத்துட்டு தாங்க. ஆமாம் 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 ஆமாம். ஆ ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆண்ட் கேட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பேக்கில் இருக்கும். ஸோ பார்க்கலாம் ஓகேவா. ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். ஓகே. சாரி இன்னைக்கு கொஞ்சம் இன்டரப்ஷன் இருக்குது. ஸோ நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர் கேட் ஓகேவா. ஸோ இந்த ஆர் கேட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு இல்லை 2 ட்ரூ இருக்குன்னு அவசியம் இல்லை ஓகேவா. ஸோ ஒரு 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் நமக்கு கரெக்டாக இருந்தாலே போதுமானது. நமக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஓகேவா. அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். ஸோ அதான் இதோட பேசிக். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே 2 ட்ரூ இருக்குது. ஸோ 2 ட்ரூ வந்தால் நமக்கு தெரிஞ்சதான் ட்ரூ கரெக்டாக. அண்ட் இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ரூ இருக்குது இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் என்கிட்ட ஒரு ட்ரூ வந்துச்சு இல்லையா. ஸோ ஒரு ட்ரூ வந்துட்டாலே நமக்கு ஆர் கேட்டில் ட்ரூ தான். ஸோ இது ட்ரூ. அண்ட் தேர்ட் ஒன்லேயுமே அதே மாதிரி தான் ஒரு ட்ரூ இருக்குது. ஸோ இதுவும் ட்ரூ. ஃபைனலில் மட்டும் வந்துட்டு நமக்கு ட்ரூ இல்லை கரெக்டாக, அதனால் அது ஃபால்ஸ் ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு ஆர் கேட். சாரி. ஓகே. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபைனலாக இருக்க நமக்கு நாட் கேட். ஸோ இந்த நாட் கேட் வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி கிடையாது. லைக் அண்ட் ஆர் மாதிரி கிடையாது. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே போதுமானது ஓகேவா. ஸோ பேசிக்காகவே வந்துட்டு நாட் கேட் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். ஆனால் இங்கே எக்ஸாம்பிளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு அண்ட் நாட் கேட்டில் வந்துட்டு எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்கு இல்லையா அதை மட்டும் தான் பார்க்கும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இன்கேஸ் நமக்கு ட்ரூ இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு இன்வெர்ட் ஆயிரும் ஓகேவா. ஸோ இருக்கக்கூடிய அந்த ட்ரூ அந்த என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு இன்வெர்ட் ஆகி அதுதான் நமக்கு காமிக்கும். ஸோ இங்கே ட்ரூவோட இன்வெர்ட் ஆப்போசிட் எதுனா நமக்கு வந்துட்டு ஃபால்ஸ் இல்லையா. ஸோ நமக்கு வந்துட்டு ஃபால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே ட்ரூ தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ ட்ரூவோட இன்வெர்ட் ஆப்போசிட் வந்துட்டு ஃபால்ஸ். அண்ட் லைக்வைஸ் இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2மே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஏல வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இன்வெர்ட்டான வேல்யூ வந்துட்டு நமக்கு ட்ரூ கரெக்டாக. ஸோ இதான் வந்துட்டு நாட் கேட். அதாவது எப்பவுமே நாட் கேட் ஃபர்ஸ்ட் ஏ மட்டும் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நீங்கள் அந்த டேபிள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பி ட்ரிபிள் மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்கும். அது சர்க்யூட் டயக்ராம்லாம் வரும். இந்த அண்ட் ஆர் கேட்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நாட் கேட்டில் எப்பவுமே வந்துட்டு ஒரு ஆல்ஃபபெட் தான் இருக்கும். லைக் ஒரு இதாக இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு லைக் சிம்பிள் இது ஓகேவா. ஸோ நமக்கு வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த 3 கேட் தான். மேஜராக யூஸ் பண்ணுறது 3 கேட் தான். இது 3 கேட். நம்ம கேட்னு சொல்லலாம், இது லாஜிக்கல் ஆப்ரேஷன் சொல்லலாம். ஸோ 3 லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஓகே. ஸோ இது வந்துட்டு மொத்தமாக சம்மரி. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துச்சுன்னா 2 ட்ரூ இருந்தால் ஆண்டுக்கு வந்துட்டு 2 ட்ரூ கண்டிப்பாக இருந்தால் தான் ஒரு ட்ரூ வரும் ஓகேவா. ஸோ ஆண்ட் கேட்டில் 2 ட்ரூ இருக்கணும், அப்போ தான் ட்ரூ கிடைக்கும்.
இல்லை ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ இருந்தாலே வந்துட்டு அது ஃபால்ஸ் ஆகும் ஓகேவா. ஸோ AND கேட்டில் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அண்டு OR கேட்டில் வந்துட்டு நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ட்ரூ இருந்தால் போதுமானது, நமக்கு வந்துட்டு ட்ரூ கிடச்சிரும். 2 ஃபால்ஸ் வர வேண்டிய இடத்துல மட்டும் தான் நமக்கு ஃபால்ஸ்னு வரும் ஓகேவா. ஸோ அது OR கேட். அண்ட் நாட் கேட்டுன்னு பார்க்கும்போது இது வந்துட்டு பி வந்துட்டு கன்சிடர் பண்ணாது, அது வந்துட்டு ஏ மட்டும் தான். ஐ மீன் என்ன அங்கே ஃபஸ்ட்டு இருக்க என்னவோ அது மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய வேல்யூக்கு இன்வெர்ட் ஆப்போசிட்டான வேல்யூ தான் வந்துட்டு இதுக்கு நம்ம அவுட்புட்டாக கிடைக்கும் ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த்ரீ லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ்ட் இன் பைத்தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இது பார்க்கும்போது இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஒரு கண்டிஷன் அண்ட் இது வந்துட்டு ஒரு கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 2 is lesser than equal to 7, அது ட்ரூ இல்லையா. ஸோ 2 வந்துட்டு 7ஓட சின்ன நம்பர், அது ட்ரூ. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனும் உங்களுக்கு ட்ரூவாக இருக்குது. அண்ட் செகண்ட் கண்டிஷன் பார்க்கும்போது ஹே அண்ட் அளவு வந்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ட்ரூவா கிடையாது, ஏன்னா வந்துட்டு இல்லை மொத்தம் 3 வேர்டு தான் இருக்குது, இல்லை வந்துட்டு 5 வேர்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா பார்த்தா நமக்கு ஃபால்ஸ் தான் வரும் ஓகேவா. ஸோ இது ஃபால்ஸ். ஸோ நடுவில் நமக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, AND சிம்பிள் இல்லையா. ஸோ ANDல பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், அது வந்து ட்ரூ இருந்தால் மட்டும் தான் ட்ரூ வரும், இல்லைனா ஃபால்ஸாக சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ட்ரூ இருக்குது அண்ட் இன்னொன்று ஃபால்ஸ் இருக்குது. ஸோ AND கேட் வச்சும்போது இது என்ன வரும், நமக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸ் தானே வரும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ வேணா நோட் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம்பிளை. ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு யூ கேன் ட்ரை இட் ஹோம். இது வந்துட்டு மொத்தம் 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் பூலியன் ஓகேவா. ஸோ பூலியன் வச்சு தான் இது ட்ரூவா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அந்த ஒரு இது இருக்குல்ல, ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த இதுதான் கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்துட்டு இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு யூஸ் பூலியன் ஓகேவா. ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள் பூல்னு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க வந்துட்டு எக்ஸ் ஓகேவா. ஸோ எக்ஸில் வந்துட்டு பூலியன் ஆப்ரேஷன் கொடுத்து அதுக்குள்ளே 10 is greater than 5 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ தானே. ஸோ ஓகே, இது ட்ரூ ஓகேவா. அண்டு செகண்ட் இதில் பார்க்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு பூலியன் போட்டு உள்ளுக்கு வந்துட்டு 2 is greater than கொடுத்துருக்காங்க. 8 is lesser than equal to 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது தப்பு தானே, இது ராங்கில். ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ்னு வருது. ஸோ இதில் வந்துட்டு 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ கீழே வந்துட்டு நமக்கு 3 சின்னதே கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று அண்டு, ஆர் அண்ட் நாட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்துட்டு எழுதணும். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு என்ன வரும், ஃபஸ்ட் இதுக்கு வந்துட்டு 2 ட்ரூ கண்டிப்பாக இருந்தால் ட்ரூ வரும், இல்லைனா எப்படி இருந்தாலும் ஃபால்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ் ஓகேவா. அண்ட் ஆப்ஷனில் ஃபால்ஸ் வரும். அண்ட் செகண்ட் ஒன்றில் ஆரில் வந்துட்டு நமக்கு ஒரு ட்ரூ இருந்தால் போதுமானது இல்லையா. ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு ட்ரூ வரும் ஓகேவா, ஆன்சர் வந்துட்டு ட்ரூன்னு வரும். அண்ட் ஃபைனல் ஒன்று வந்துட்டு இது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஐ மீன் ஏல இருக்க மட்டும் செக் பண்ணுவோம். நமக்கு இந்த இதில் பார்க்கும்போது இது ஏ, எக்ஸ் தானே ஏ. ஸோ எக்ஸில் வந்துட்டு என்ன இருக்குது, நமக்கு ட்ரூ தானே ஆன்சர் இருக்குது. ஸோ அந்த எக்ஸோட இன்வெர்ட் ஐ மீன் ஆப்போசிட் வேல்யூ என்னது, ஃபால்ஸ் தானே. ஸோ நமக்கு வந்து ஃபால்ஸுங்கிறது வந்துட்டு ரிசல்ட்டாக கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க, பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. யூ கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு கடைசியாக நமக்கு இருக்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ரிலேஷனல் ஆப்ரேஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு டேரெக்டாக நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே வந்துட்டு நமக்கு கண்டிஷனுக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த இஃப் எல்ஸ் அண்ட் இஃப் எலிஃப் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த 2 ஆப்ரேஷன்ஸுமே வரும் ஓகேவா. ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் எனி ப்ரோக்ராம் ஓகேவா. ஸோ என்ன ப்ராசஸ் இருந்தாலும் லைக் இப்போ நார்மலாக பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறனா கூட வந்துட்டு நமக்கு இந்த கண்டிஷன் ஆப்ரேட்டர் தான் வந்துட்டு ஒர்க் ஆகுது ஓகேவா. ஸோ இது வந்துட்டு லைக் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் வந்துட்டு பைத்தானில் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இந்த கண்டிஷன் ஆப்ரேட்டர் ஒன்று அண்ட் டேட்டா டைப்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு சின்னதே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின்னதில் என்ன இருக்குது, ஒரு 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 ரூட்டில் வந்துட்டு ஸோ இந்த ஏன்னு வச்சுக்கலாம் அண்ட் இதை வந்துட்டு பின்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ஏ ரூட்டில் வந்துட்டு போனால் மும்பைக்கு போக முடியும் அண்ட் பி ரூட்டில் போனால் நம்மளால் ஹைதராபாத்துக்கு போக முடியும். ஸோ இந்த இதுக்கு டிரைவர், இந்த டிரைவருக்கு வந்துட்டு இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவருக்கு வந்துட்டு இப்போ ரைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் வந்துச்சுன்னா, லெஃப்ட்டில் போகணும் அவசியம் வந்துச்சுன்னா அவர் வந்துட்டு
சாரி தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அவருக்கு வந்துட்டு மும்பைக்கு போன அவசியம் இருந்துச்சுன்னா அவர் வந்துட்டு லெஃப்ட் ரூட் எடுத்து ஹீ கேன் கோ டு மும்பை, ஓகேவா. ஆர் எல்ஸ் அவருக்கு வந்துட்டு ஹைதராபாத்துக்கு போகணும்னு இருந்துச்சுன்னா அவர் வந்துட்டு ரைட்டில் எடுத்து ஹைதராபாத் போகலாம். இல்லை அப்படின்னா அவர் வந்துட்டு வந்த வழியவே திரும்பி ரெண்டுத்துமே போகண்டான்னு நினச்சாருன்னா வந்த வழியே திரும்பி போகலாம், ஓகேவா. ஸோ அவருக்கு இந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்காத வந்துட்டு இந்த கண்டிஷன் ஸ்டேட் பண்ணிருக்கோம். ஸோ மோர் தென் 2 கண்டிஷன்ஸ் வந்துட்டாலே நமக்கு வந்துட்டு இந்த இஃப் எல்ஸ் அந்த மாதிரி கண்டிஷனுக்குள்ளே வந்துடும், ஓகேவா. ஸோ இதோட டீட்டெயிலாக எக்ஸ்பிரஷன் பேக்கில் இருக்குது, பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஸோ இன் திஸ் ரோட் ட்ரிப் ஹவு வுட் யூ டிசைட் ஆன் யுவர் ஃபர்தர் ரூட். ஸோ இதுக்கு வந்துட்டு மொத்தம் 3 கண்டிஷன் இருக்குது. ஸோ இஃப் யூர் டெஸ்டினேஷன் இஸ் ஹைதராபாத் யூ டேக் ரைட். அண்ட் அதாவது உங்களுக்கு ஹைதராபாத் போனால் நீங்கள் வந்து ரைட் ரூட் எடுப்பீங்க, ரைட் சைடில் ரூட் எடுப்பீங்க. நமக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மும்பைக்கு போனால் நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் சைடு எடுப்பீங்க. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு 2 இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வந்தலையே திரும்பி போவீங்க, ஓகேவா. ஸோ மொத்தம் 3 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதான் வந்துட்டு நமக்கு கண்டிஷன் சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இந்த கோடிங் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இஃப் சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹைதராபாத், அதாவது உங்களோட டெஸ்டினேஷன் வந்துட்டு ஹைதராபாத் அப்படின்னா ரூட் இஸ் ஈக்குவல் டு ரைட், ஓகேவா. அதாவது டெஸ்டினேஷன் வந்துட்டு ஹைதராபாத் அப்படின்னா உங்களோட ரூட் வந்துட்டு ரைட். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கு இல்லையா, இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிஷன். அண்டு கீழே இருக்குல்ல இது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு உங்களுக்கு ஆக்ஷன், ஓகேவா. ஆக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்துட்டு இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். இல்லை எல்ஸ் இஃப் அப்படின்ச்சு உங்களுக்கு வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு மும்பைக்கு போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் சைடு எடுப்பீங்க, ஓகேவா. அதான் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஆச்சுன்னா யூ வில் டேக் ரிட்டர்ன் பேக் பண்ணுவீங்க, திரும்பி வந்த வழியாக போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 3 ஆப்ஷன் இருக்கீங்க. அதாவது மோர் தென் 2 or 3 அந்த மாதிரி வந்துட்டுனாலே வந்துட்டு இந்த இஃப் எல்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகேவா. நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணுவோம் அது உள்ள. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை. நான் சொல்கிறது புரியுதுல? ஓகே ஓகே. ஸோ இப்போ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்துட்டு இது கண்டிஷன் 1, இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஆக்ஷன் 1 டேக் பிளேஸ் ஆகும். இல்லை கண்டிஷன் 2 வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஆக்ஷன் 2 டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆக்ஷன் 3 வந்துட்டு டேக் பிளேஸ் ஆகும், ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு பேசிக் திங். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் க்ரீன் கலர் இருக்கிறது நம்ம கண்டிஷன் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கிறது ஆக்ஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இதை வந்துட்டு சின்டெக்ஸ் கண்டிஷன் ஆப்ரேட்டர் சின்டெக்ஸ். ஸோ கண்டிஷன் ஆப்ரேட்டர் பார்க்கும்போது நமக்கு பேசிக்காக அதாவது ஒரு கண்டிஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு லைக் இப்போ ஓகே இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ரூட்டில் போயிட்டு இருக்கீங்க, அது ரூட்டில் வந்துட்டு நீங்கள் நேராக போனீங்கன்னா யூ வில் கோ டு சென்னை, ஓகேவா. ஸோ ஸ்டேட் பண்ணி சென்னை. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்த வழி வந்துட்டு ரோடு உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக சொல்கிறேன். ரோடு உடஞ்சி போச்சுன்னா யூ கான் கோ பேக். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, சென்னைக்கு போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போகணும், சென்னைக்கு போகணும், ஓகேவா. ஸோ 2 ஆப்ஷன், ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இஃப் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது வேறு ஆப்ஷனே இல்லாமல் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூ வில் யூஸ் இஃப் கண்டிஷன், ஓகேவா. வெறும் இஃப் யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ரோடு நல்லா இருக்குது, நீங்கள் ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னா சென்னைக்கு போனால் நீங்கள் போகலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் கோ டர்ன் பேக் அண்ட் யூ கோ டு ஹோம். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இங்கே இருக்குது. இது வந்துட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன், ஓகேவா. அண்ட் தேர்ட் ஒன்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு இங்கே ஸோ லைக் இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ ஒன்று மும்பைக்கு போகலாம், இல்லை ஹைதராபாத்துக்கு போகலாம். சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ரைட் எடுத்தால் எங்கே போவீங்க, ஹைதராபாத் போவீங்க. லெஃப்ட் எடுத்தால் மும்பை போவீங்க. ஆனால் நீங்கள் வந்தலியாக போக முடியாதுன்னா வந்தலியாக ரோடு உடஞ்சி போச்சு. இது வந்துட்டு தேர்ட் சினாரியோ. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் போக முடியாதனால யூ ஹவ் டு சூஸ் எனி ஒன். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி ஆகணும், ஓகேவா. ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தள்ள போடுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வரும்போது வி வில் யூஸ் இஃப் எலிஃப், அதாவது இஃப் எல்ஸ் இஃப்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. இதில் வந்து எல்ஸ் வராது, ஓகேவா. இது வந்துட்டு தேர்ட் டைப், ஓகேவா, இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில். அண்ட் ஃபைனலாக இருக்கிறது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நமக்கு வந்துட்டு லைக் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்டு 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் போனால் நம்ம வி கேன் கோ டு ரைட் போனால் வி கேன் கோ டு ஹைதராபாத், லெஃப்ட்டு போனால் வி கேன் கோ டு மும்பை, அண்ட் ரிட்டர்ன் பண்ணால் நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போக முடியும். ஸோ நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அப்படி 3 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா யூ வில் பி யூஸிங் இஃப் எலிஃப் எல்ஸ் கண்டிஷன், அது இஃப் எல்ஸ் கண்டிஷன், ஓகேவா. ஸோ இந்த சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃபைன். ஸோ நம்ம கீழே இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிஷன் ஷுட் பி ஆஃப் பூலியன் நேச்சர். ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு கண்டிஷன் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிலேஷன் ஆப்ரேட்டர் கண்டிஷன் சொல்லி பூலியன் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்துட்டாலே வில் பி யூஸிங் பூலியன் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா. ஸோ பேஸ்ட் அண்ட் ட்ரூவா ஃபால்ஸாக நம்ம பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம கண்டிஷன் டிட்டர்மைன் பண்ணுறோம், ஜட்ஜ் பண்ணுறோம். அண்ட் சேம் டைமில் வந்துட்டு அந்த பூலியன் ஆப்ரேஷன் தான் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு பேசிக் நேச்சர் இதோடது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ப்ளே பண்ணும் கண்டிஷனில். அண்ட் இந்த இன்டென்டேஷன் சொல்லிட்டாங்க, அதாவது நம்ம வந்துட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னாக்க வெயிட் பண்ணுங்க. ஸோ கொலாப் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இஃப்னு போட்டு லெட் மீ கிவ் சம் கண்டிஷன். ஓகேவா. ஸோ இஃப் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி வெயிட். ஸோ A is equal to 10 and B is equal to 15 வச்சுக்கலாம். and if போட்டுட்டு இதுக்குள்ளே A is like greater than equal to B அப்படின்னா இந்த கண்டிஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்களா. ஸோ நான் கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆச்சு, ஸோ நான் கிளிக் பண்ணுறப்போ ஆல்ரெடி இந்த கேப் உள்ளது இல்லையா, இதுதான் இன்டென்டேஷன் சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அது பிளாங்க் ஒயிட் ஸ்பேஸ். ஓகேவா. அட் த பிகினிங் ஆஃப் த லைன். இது வந்துட்டு ரொம்ப முக்கியம் இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில். நீங்கள் அப்படி அதை மெயின்டைன் பண்ணல அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு எரர் காமிக்கும். ஓகேவா. இந்த ஸ்பேஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எரர் காமிக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இன்டென்டேஷன் அதாவது ஒயிட் ஸ்பேஸ் அட் த பிகினிங் ஆஃப் த லைன் டு டிஃபைன் ஸ்கோப் இந்த கோட். ஓகேவா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அதை டிசைட் பண்ணும். ஓகே, அந்த இன்டென்டேஷன். அண்ட் இஃப் இன்டென்டேஷன் வில் ரைஸ் அ எரர் வித்தவுட் இன்டென்டேஷன், அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்டென்டேஷன் இல்லாமல் எரர் ரைஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ இப்போ இங்கே எல்லாமே ஸோ பிரிண்ட் சாரி A is greater than B. ஸோ இது வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு எல்ஸ்ன்னு போட்டுட்டு print B is. இப்போ இதான் வந்துட்டு நம்மளோட சினாரி. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா. ஸோ லைக் இந்த பார்த்தீங்களா இன்டர்நேஷனல் எரர்னு சொல்லிட்டு காமிக்குதா. ஸோ இந்த எரர் வந்துட்டு நமக்கு த்ரோ ஆகும். ஓகேவா. ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா ஸோ வென்எவர் நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி வரும்போது we have to give a space. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகே, பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக வந்துச்சா. ஸோ இதான் சொன்னேன். ஸோ இன்டென்டேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. அண்ட் சேம் இன்டென்டேஷன் மஸ்ட் பி மெயின்டைன் த்ரூ அவுட் த த்ரெட். அதாவது இதுக்கு என்னன்னா நமக்கு வந்துட்டு இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு என்ன நம்ம லைன் மெயின்டைன் பண்ணியிருக்கோமோ இந்த லைன் வந்துட்டு நமக்கு த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் மட்டும் மெயின்டைன் பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ இன்கேஸ் வந்துட்டு இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு வி மைட் கெட் அனதர் இஃப் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இது கீழே வந்துட்டு நம்ம இன்னொன்று போடும்போது இந்த இஃப் கண்டிஷன் கீழே இன்னொன்று இந்த இடத்துல இப்படி வரும். ஓகேவா நமக்கு. ஸோ அப்படியே உள்ளே தள்ளி போன பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இதை டைப் பண்ணிவிட்டு ஸோ இதோட பிரான்ச்சை வந்துட்டு நம்ம இங்கே டைப் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்துட்டு எரர் காமிக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது புரியலன்னு கேளுங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ இப்போ நான் போட்டு காமிச்ச மாதிரி இது வந்துட்டு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சினாரியோ இருக்குது. நமக்கு எக்ஸுங்கிறது வந்துட்டு வேல்யூ 3. ஓகேவா. அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 17.
ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ லைக் இப்போ நமக்கு 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று எக்ஸ் வந்துட்டு ஒய்யோட பெருசாக இருக்கலாம், இல்லை எக்ஸ் வந்துட்டு ஒய்யோட சின்னதாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு எக்ஸ் ஒய் ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ நமக்கு 3 சினாரியோ இருக்கு ஓகேவா. ஸோ வி ஆர் டேக்கிங் 2 கண்டிஷன் அண்ட் 3 ஆக்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்துட்டு ஒய்யோட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா வி வில் பி பிரிண்டிங் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். அண்ட் எல்ஸ் இஃப் நமக்கு வந்துட்டு எக்ஸ் ஒய் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இப்படி ரைட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு கடைசி ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ நமக்கு வந்துட்டு எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் ஒய்ங்கிறது இது ஓகே. இது வந்துட்டு ப்ரோக்ராம் ஓகேவா. ஸோ பார்க்கும்போது நமக்கு எது இம்ப்ளிமெண்ட் ஆகும், நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த கடைசி இருக்க தான் இதான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும் இல்லையா. ஏன்னா வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு ஒய்யோட சின்னதாக இருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சேன் இந்த கோட். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நமக்கு இதெல்லாம் வந்துட்டு லைக் ரொம்ப வந்துட்டு லைக் ஈஸியான ஒரு கான்செப்ட் ஓகேவா. ஸோ ஈஸியான கான்செப்ட் அண்ட் சேம் டைமில் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இதில் நான் சொன்ன மாதிரி இது இல்லாமல் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு கோடிங்குமே வராது. அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஏஐ இது இருக்கு இல்லையா, நம்ம இந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸ் இல்லாமல் வி கான் டூ எனிதிங் ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு எப்பவும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இது வந்துட்டு 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ட்ரை இட் பை யுவர் செல்ஃப். வேணால் ஒரு சின்ன இது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை ஓகேவா. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா, வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ 15ஓட வேல்யூ வந்துட்டு நமக்கு 15.64 இருக்குது, அதாவது ஒரு ஃப்ளோட் நம்பரில் இருக்குது ஓகேவா. அண்டு ஒய்க்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஹோல் நம்பர், இந்த ஃப்ளோட் நம்பர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹோல் நம்பரை மாற்றணும் ஓகேவா, அதாவது ஒரு ப்ராப்பரான இன்டிஜராக மாற்றணும். ஸோ அதுக்காக இது இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இது வந்துட்டு கொடுத்து நமக்கு இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இது வந்துட்டு லைக் இந்த இது வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராப்பரான ஹோல் நம்பராக மாறிடும். ஸோ இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம், அதை பண்ணி பார்த்தா நமக்கு புரியும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்துட்டு நமக்கு 15.64 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சம் பாயிண்ட் வச்சு வருது, நான் ரேண்டமாக நம்பர் வச்சுக்கலாம் ஓகே. 15.676 வச்சுருக்கேன். அண்ட் ஒய்க்கு வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தாச்சுன்னா இன்ட் எக்ஸ். ஸோ இதை நமக்கு ஒய்க்கு கொடுத்துருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு என்னது இந்த ஃப்ளோட் நம்பர் வந்துட்டு வி கோனா சேஞ்ச் இட் இன்டு இன்டிஜர் ஓகேவா. ஸோ கம்ப்ளீட் இன்டிஜராக மாற்ற போகிறோம். அண்ட் இது கூட கம்பேரிசனுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது, ஸோ இது வந்துட்டு நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ கீழே நம்ம பிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அது வந்துட்டு இது டேக் 15 ஓகேவா. ஸோ லைக் சேம் தான். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஃப்ளோட்டாக மாறும்போது 15 தானே மாறும் இந்த வேல்யூ வந்துட்டு. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இங்கேருந்து மொத்தம் 2 ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைக் என்னது லைக் சினாரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றில் வந்துட்டு பூலியனில் ஒய் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு சினாரியோ. அண்ட் இன்னொரு கண்டிஷன் வந்துட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்டுங்கிறது ஒரு சினாரியோ ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு ஒன்று ட்ரூ ஆகும், ஒன்று ஃபால்ஸ் ஆகும். ஸோ மேலே இருக்கிறது நமக்கு லைக் ஃபால்ஸ் ஓகேவா. ஸோ ஏன்னா வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு நாட் லெஸ்ஸர் தென் 15 ஓகேவா. ஸோ நாட் லெஸ்ஸர் தென் இசட் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு சினாரியோ. சாரி தப்பாக சொல்லிட்டேன், சாரி. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இங்கே எக்ஸ் வந்துட்டு என்ன வேல்யூவில் இருக்குது 15.64 இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஒரு பிக்கர் நம்பர். அண்ட் நமக்கு கன்வெர்ட் ஆக போகிற எக்ஸ் என்ன கன்வெர்ட் ஆக போகுது நமக்கு 15 ஆகும் ஓகேவா. ஸோ ஹோல் நம்பர்னால் 15 ஆகும். ஸோ இந்த எக்ஸ் வந்துட்டு ஒய்யோட சின்ன நம்பராக கேட்டால் கிடையாது கரெக்டாக. ஏன்னா வந்துட்டு இது பெரிய நம்பர். ஸோ சம் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது எனக்கு ஃபால்ஸ் ஆயிரும் ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம ஃபால்ஸ் ஆயிரும். அண்ட் சேம் டைமில் வந்துட்டு இந்த 15 அண்ட் இந்த 15 வந்துட்டு ஈக்குவலான்னு கேட்டால் எஸ் ஈக்குவல் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்கே ஆண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்துட்டு ஏ வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ் அண்ட் பி வந்துட்டு நமக்கு ட்ரூ. கரெக்டாக? ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னு வரும்போது ஸோ நமக்கு அண்ட் ஆப்ரேஷனில் 2 ட்ரூ வந்தால் மட்டும் நமக்கு ட்ரூ, மற்றபடி எந்த சின்னதே வந்தாலும் நமக்கு ஃபால்ஸாக இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு இதில் ஏ வந்துட்டு நமக்கு லைக் ஃபால்ஸாக இருக்குது அண்ட் பி வந்துட்டு ட்ரூவாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஃபால்ஸுங்க தான் கிடைக்கும். ஸோ வி கேன் இம்ப்ளிமெண்ட் தட் ஒன் டைம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஏ எடுத்துக்கிறேன். ஏல வந்துட்டு பூலியனுக்குள்ளே ஐம் கோனா கிவ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் லைக் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு ஒய்ங்க வந்துட்டு ஒன்றா கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் அடுத்த பியில் வந்துட்டு பூலியனில் ஓகே ஒய் இஸ் ஈக்குவல் டு இசடுங்க கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது என்டையர் கண்டிஷன். ஸோ இப்போ வந்துட்டு நான் பிரிண்ட் என்ன பண்ண போகிறேன்னா, பிரிண்ட்டில் வந்துட்டு நான் ஆண்ட் கேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏ அண்ட் பிங்கிறத நான் போட போகிறேன். இதான் வந்துட்டு என்னோட பிரிண்ட். ஓகேவா? ஸோ இதான் என்னோட கண்டிஷன் இங்கே. ஸோ இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் திங் இது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃபால்ஸ்னு வருது. நான் சொன்ன மாதிரி இதில் ஃபஸ்ட் இது வந்துட்டு நமக்கு ஃபால்ஸாக இருக்குது அண்ட் செகண்ட் வந்து ட்ரூவாக இருக்குது. அண்ட் ஆப்ரேஷனில் நமக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ, மற்றபடி என்ன சின்னது இருந்தாலும் நமக்கு ஃபால்ஸ். ஸோ நமக்கு வந்துட்டு இது ஃபால்ஸுங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அது அல்லாத நமக்கு வந்துட்டு இப்போ என்ன கொடுத்துருக்கு, ஒய் இஸ் லைக் எக்ஸ் வந்துட்டு சின்னதுன்னு கொடுத்துருக்கா. ஸோ நம்ம அப்படியே கொடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு என்ன கொடுக்கலாம்? ஸோ இது வந்துட்டு 15 கொடுப்போம். ஸோ லைக் 0 கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த சினாரியில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நமக்கு 15 இது 15 ஒன்று தான், நமக்கு கன்வெர்ட் ஆக போது ஒன்று தான். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் தான். ஓகேவா? அண்ட் சேம் டைமில் வந்துட்டு இதுவுமே வந்துட்டு நமக்கு 15. ஸோ லைக் இது வந்துட்டு ரெண்டுமே ட்ரூன்னு தான் வரும். ஓகேவா? ஸோ ட்ரூன்னு வச்சு நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகே நான் சொல்கிறது புரியுதுல்ல? ஸோ இதுவுமே ஈக்குவல் நம்பர் தான். ஸோ இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்கு, லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஈக்குவல் டுன்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இது ட்ரூ ஆயிடுச்சு நமக்கு. அண்ட் இந்த ஒய்யோட வேல்யூவும் இந்த இசடோட வேல்யூவும் ஈக்குவலாக கேட்டால் ஈக்குவல். ஸோ இது வந்துட்டு ஆண்ட் ஆப்ரேஷனில் போடும்போது ரெண்டு ட்ரூ இருக்கிறதுனால இது வந்து ட்ரூ. ஓகேவா? ஓகே நான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தால் சொல்லிடுங்க. ஓகே நான் சொல்லுறது புரியுதுல்ல உங்களுக்கு? புரியல அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே ஓகே ஃபைன். சாரி கொஞ்சம் குழப்புற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது, அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு இதுவுமே இருக்குது. ஸோ நான் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் சேம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்துட்டு நமக்கு இதை நம்ம இன்டிஜர் தான் மாற்றுறோம், ஹோல் நம்பராக மாற்றுறோம். ஓகேவா? ஃப்ளோட் நம்பரை. அண்ட் வி கோனா கம்பேர் திஸ் டூ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட், ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு சினாரியோ இருக்குது. அண்ட் லைக் சேம் வைஸ் வந்துட்டு அண்ட் ஆப்ரேஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே என்னன்னா நமக்கு வந்துட்டு இங்கே பிரிண்ட் டேரெக்டாக போட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு இன்னொரு இன்டிஜரோட கனெக்ட் பண்ணி இன்னொரு வேரியபிளோட போட்டிருக்காங்க. ஓகேவா? லைக் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வி கோனா யூஸ் இஃப் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இஃப் நாட் சி, அதாவது ஸோ நமக்கு நாட்னு என்னன்னு தெரியும்ல. ஸோ நாட்னா வந்துட்டு ஏயோட ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இங்கே ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ, அப்போ நமக்கு இங்கே ஃபால்ஸும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் இதோட ஆன்சர் வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ், இந்த சியோட ஆன்சர் வந்துட்டு நமக்கு ஃபால்ஸுன்னு கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதுல உங்களுக்கு? ஸோ இந்த ஆண்ட் கேட்டு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது அண்ட் செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. அப்புறம் இந்த ஆண்ட் கேட்டோட வேல்யூ வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ் தான், கரெக்ட்? அவுட்புட் ஃபால்ஸ். ஸோ இஃப் நாட் ஐ மீன் சி வந்துட்டு நாட் சி அப்படின்னா, அது சி வந்துட்டு நமக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, நாட் சினா ட்ரூ. ஓகேவா? ஸோ ட்ரூன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் நாட் அன் இன்டீஜர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை அது வந்துட்டு அது இல்லாத நமக்கு வந்துட்டு எக்ஸுங்கிறது வந்துட்டு ட்ரூன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இது வந்துட்டு ஃபால்ஸாக இருந்துச்சு, லைக் இது வந்துட்டு நமக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு நாட் அ இன்டீஜர், அதே வந்துட்டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு இன்டீஜர். ஓகேவா? ஸோ இதை எனக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே பார்க்கும்போது நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஃபால்ஸ் தானே இருக்குது. அப்போ வந்துட்டு நமக்கு கீழே இருக்க தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் இன்டீஜர். ஆமாம் இது இன்டீஜர் தானே. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு புரியுது, நான் சொல்கிறது புரியுதில்ல என்ன சொல்கிறேன்னு?
ஓகே புரியலன்னா வந்துட்டு இந்த சேட்டில் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஃபைன் 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 ஃபைன். லைக் நான் ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும் இது, ஆனால் இது அப்படி தான் இருக்கு, என்ன பண்ணுறது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸோ லைக்வைஸ் இங்கேயுமே 2-3 சினாரியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா, இதை நான் சொன்ன இன்னும் குழப்பம் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேவா இந்த கண்டிஷனுக்கு. ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் நல்லாயிருக்கும் இது. ஸோ கொஞ்சம் குழப்பம் இதை சொன்னா, ஸோ இப்போ இதை அவாய்ட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா ரெண்டு கண்டிஷன் நமக்கு இருக்க போகுது ஓகேவா. ஸோ 50 வந்துட்டு இன்புட் நம்பர் வந்து 50 ஓகேவா. ஸோ இன்புட் வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நம்ம 2 கண்டிஷன் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை வந்துட்டு இன்புட்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ எக்ஸ் எடுத்துல என்ன பண்ண போகிறேன்னா இன்டீஜராக வாங்க போகிறேன். ஏன்னா இன்புட்டில் வந்து என்ன வகையான இன்புட் வாங்க போகிறோம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இன்டீஜர் ஓகேவா. ஸோ இன்டீஜர் கொடுக்குறேன். அண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு இன்புட்டுங்கிற இது கொடுக்கும் ஓகேவா. ஸோ லைக் இன்புட் நான் வாங்க போகிறேன். இன்புட்டில் என்ன மெசேஜ் நான் கொடுக்க போகிறேன், என்டர் த நம்பர் அப்படி சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு நான் வாங்க போகிற நம்பர் ஓகேவா. அண்ட் ஒய் இஸ் கோனா பி 50 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம 2 சினாரியோ இருக்குது. ஸோ இஃப் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் அ பைத்தன் ப்ரோக்ராம் தட் அக்செப்ட் அ நம்பர் அண்ட் கிவ்ஸ் அவுட்புட் கிரேட்டர் தென் 50 ஆர் லெஸ் தென் 50. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்துட்டு ஒன்று 50யோட பெருசாக இருக்கணும், இல்லை 50யோட சின்னதாக இருக்கணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய்ங்கிறது வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகேவா. ஸோ இப்படி இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா we gonna print x is greater than y. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகேவா. நமக்கு வந்துட்டு 2 கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ அது அல்லாத நமக்கு இன்னொரு கண்டிஷன் ஆனது எல்ஸ் கரெக்டா. ஸோ எல்ஸ் நமக்கு என்ன வரும், print x is lesser than y. ஸோ நமக்கு வந்து 2வது கண்டிஷன். ஸோ தீஸ் ஆர் 2 கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது பண்ணும்போது யூ வில் கெட்டிங், அதாவது நம்ம வந்துட்டு இன்புட் வாங்க போகிறோம் ஓகேவா. ஸோ நான் இப்போ என்ன கொடுக்க போனால் 49 கொடுக்குறேன். கொடுத்து என்டர் கொடுக்கும்போது எனக்கு வந்துட்டு 49 வந்துட்டு 50 சின்ன நம்பர் தானே. ஸோ எனக்கு வந்துட்டு எக்ஸ் இஸ் லெஸர் தென் ஒய் சொல்லிட்டு காமிக்குது ஓகேவா. இல்லை நான் வந்துட்டு லைக் இதோட பெரிய நம்பர் கொடுக்கேன் அப்படின்னா இப்போ 51 கொடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்கனா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 15 வரும். ஆனால் நம்ம வந்துட்டு இங்கே இன்னொரு சின்னதே கொடுக்கல, லைக் நமக்கு வந்துட்டு ஈக்குவலாக வந்து என்னென்னு கொடுக்கல. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 15 கொடுக்கும்போது ஸோ அது லெஃப்ட் தான் காமிக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த கோடு ஓகேவா. ஸோ இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு லைக் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் லைக் வச்சு பார்த்துக்கோங்க, லைக் நோட் பண்ணிக்கோங்க வேணாம். ஓகே அண்ட் இது வந்துட்டு 3வது. யூ கேன் ட்ரை ஓகேவா. ஸோ லைக் சின்ன ப்ரோக்ராம் தான், யூ கேன் ட்ரை தட். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஃபைன். ஓகே ஸோ நம்ம இன்றைக்கான கிளாஸ் எல்லாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் அண்டு கண்டிஷன் ஆப்ரேட்டர் கரெக்டாக. ஸோ இது 3மே உங்களுக்கு புரிஞ்சதில்ல. ஸோ இந்த 3மே வந்துட்டு லைக் இது 3மே தனித்தனியாக ஒர்க் ஆகாது, இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா தான் ஒர்க் ஆகும் ஓகேவா. நமக்கு வித் பூலியன் ஆப்ரேஷனோட சேர்ந்து ஒர்க் ஆகும் ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் வந்துட்டு லைக் ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்துட்டு நமக்கு வந்துட்டு லேட்டராக ஒரு லைக் இன்னும் 2 டேஸ்க்கு வந்துட்டு வில் பி ஸ்டார்டிங் அவர் மெயின் சப்ஜெக்ட் ஓகேவா. ஸோ ஏஐக்கு வந்துட்டு என்ன தேவைப்படும், என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவாங்க அதை வந்துட்டு பார்ப்போம் ஓகேவா.
ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கி எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைனா we can wind up. நீங்கள் எதுவும் நோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் வேணால் பேஜ் வேணால் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன், இல்லைனா we can wind up today. GitHub, யா GitHub, ஓகே ஃபைன். நான் வந்துட்டு GitHub பற்றி சின்ன இன்ட்ரோ எடுக்கிறேன். ஸோ GitHubக்கு வந்துட்டு ஐ ஹேவ் டு கோ டு மை அஃபிஷியல் ஐடி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு GitHub அப்படின்னு பார்க்கும்போது அது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆச்சுன்னா, மெயினாக மெயின் பர்பஸ் ட்ராக்கிங் தான், ஓகேவா? ஸோ ட்ராக்கிங் தான் வந்துட்டு GitHubோட மெயின் பர்பஸ். ஸோ ட்ராக்கிங்லாம் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வி ஆர் யூஸிங் வாட்ஸ்அப் இல்லையா? ஸோ டெய்லி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு மந்த்லி ஏதாச்சும் அப்டேட் வருதுல்ல, புதுசாக கொண்டு வந்து அப்டேட் பண்ணுறாங்க கரெக்டாக. லைக் சேம் பாயிண்ட் வெர்ஷன் வச்சு வருதுல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. ஸோ அந்த வெர்ஷன்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு சம்டைம்ஸ் இன் சம் கேசஸ் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ண போகிற நியூ வெர்ஷன் வந்துட்டு பக் ஆகுது, ஓகேவா? ஸோ பக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பக் இல்லைன்னா எரர் ஆகுது, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை, வாட்ஸ்அப் வந்துட்டு கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் இருக்குது தெரியுமா, அதை வந்துட்டு நமக்கு லோட் பண்ணி விடுவாங்க, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு லோட் பண்ணி விடுவாங்க, ஓகேவா? ஸோ இது காமன். ஸோ இந்த பர்பஸ்க்காக வந்துட்டு GitHub வந்துட்டு மெயினாக ஐடி கம்பெனிஸ் அந்த ஆப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் பர்பஸ். ஸோ கிராஷ் ஆகிற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா தேர் பி யூஸிங் ப்ரீவியஸ் அப்டேட், அதாவது ப்ரீவியஸான வெர்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ GitHubல வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணும்போதும் அது வந்துட்டு உங்களுக்கு அந்த கோடோட இதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும், ஓகேவா? ஒரு ஸ்டாப் லைன் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் யாரெல்லாம் ஹில் கிளைம் ரேசிங் விளாண்டுருக்கீங்க? ஹில் கிளைம் ரேசிங் அதில் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு போயிட்டு இருக்கும், ஒரு லைக் கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணும், லைக் ஒரு இதுமாதிரி ஃப்ளாக் பண்ணி வைக்கும் கரெக்டாக. நம்ம என்ன புதுசாக வைக்காமோ லைக் ஹையர் ரேங்க் வைக்காமோ அது வந்துட்டு ஃப்ளாக் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு இதை ஃப்ளாக் பண்ணி வச்சிடும். அண்ட் வென் வி நீடட் வி கேன் லோட் தம் பேக், ஓகேவா? ஸோ நம்ம தப்பாக பேச்சு சம்திங் கான் ராங்குனா இது பண்ணிக்கலாம், லைக் பேக்கில் இருக்க பார்த்துக்கலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் பர்பஸ் ஆஃப் GitHub, ஓகேவா? அண்ட் அது போக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கோட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு தேவைப்படுற சோர்ஸ் கோட் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு லைக் சின்னதாக பேசிக் மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட GitHubல போயாச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் GitHubக்குள்ளே போனோன்னா வந்துட்டு உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் கேட்கும், ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து லாகின் ஆப்ஷன் கேட்கும். ஸோ யூ ஹேவ் டு லாகின் வித் யோர் டீட்டெயில்ஸ், ஓகேவா? அண்ட் நீங்கள் அது பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது உங்களோட ப்ரொஃபைலை வந்துட்டு அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு லைக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கும். அண்ட் உங்கள் ரெப்பாசிட்டி நீங்கள் சேவ் பண்ண போகிற ரெப்பாசிட்டிலாம் வந்துட்டு உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ டவுட் வரலாம், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிச்சு, இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சிங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ண சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குல்ல இந்த நியூ பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த நியூ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன ரெப்பாசிட்டரி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் வந்துட்டு லைக் நீங்கள் வந்துட்டு எடுக்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ அது நேம் கொடுக்க போகிறீங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஐம் கோனா கிவ் டெமோ, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்குது. ஸோ எஸ் 1 2. ஸோ இது வந்துட்டு என்னோட ரெப்பாசிட்டரி நேம்னு வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு ப்ராஜெக்ட் எதை பற்றினதுங்கிறது வந்துட்டு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த டிஸ்கிரிப்ஷன்ட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ இங்கே வந்துட்டு சம்திங் நம்ம கொடுக்க போகிறோம், ஓகேவா? அண்ட் இது வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ரொம்ப லைக் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ப்ரைவேட்டான ப்ராஜெக்ட் அப்படின்னா யூ கோனா புட் தட் இன் ப்ரைவேட். ஆல்ரெடி சிலருக்கு தெரியாத மாதிரி இருக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னா இது பப்ளிக்கில் போடலாம், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் ப்ரைவேட்டில் போடுறேன், இது என்ன நான் டெலிட் பண்ணிடுறது. ஸோ ஓகே. அண்ட் இதில் வந்துட்டு நமக்கு 4வது ஆப்ஷன் வந்து ரீட்மி ஃபைல். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு யூ கோனா கிவ் லைக் உங்களோட லைக் ப்ராஜெக்டோட பேசிக் டீட்டெயில் கொடுப்பீங்க, ஓகேவா? ஸோ இதை எதை பற்றினு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்காக ஒரு லைக் ஒரு 100 வேர்ட்ஸ் 200 வேர்ட்ஸ்க்குள்ளே கொடுத்து முடிச்சிருங்க, ஓகேவா? அண்ட் ரீட்மி ஃபைல் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு லைக் அதில் வந்துட்டு கம்ப்ளீட் இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு என்னென்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, லைக் என்ன இமேஜஸ் அதை எப்படி பண்ணுறீங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த ரீட்மி ஃபைலில் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ வென்எவர் சம்ஒன் கோன் டவுன்லோட் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னா அவங்க கூட ரீட்மி ஃபைலில் வந்துட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ரீட்மி ஃபைலும் இருக்குது. அண்ட்
ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இதில் லைக் உங்களுக்கு என்ன தப்புனா கொடுத்துக்கலாம், நமக்கு பேசிக்காக தேவை கிடையாது எதுவுமே. நம்ம வந்துட்டு இது எதை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா லைக் இது ஒரு எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்மை வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் குழப்பம். ஸோ இது வந்துட்டு வேண்டாம் நமக்கு ஓகேவா. லிட்டரலி சொல்லலாம் இது எதை பேஸ் பண்ணி வருதுங்க தான். ஸோ இப்போ நம்ம பைத்தானை பேஸ் பண்ணி ஃபுல்லாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா நான் பைத்தானை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் உங்களோடது வந்துட்டு யாரும் சப்போஸ் இன்கேஸ் உங்களோட வந்துட்டு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்க, எல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு ஹோல்டு பண்ண நினச்சிங்க வச்சுக்கோங்களேன், யூ கேன் கிவ் லைசன்ஸ் ஓகேவா. ஸோ லைசன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் எம்ஐடி லைசன்ஸ் வந்துட்டு பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ஒருத்தங்களோட கோட் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்க இன்னொருத்தவங்க கோடை ஓகேவா. ஸோ அது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த கோடு வந்துட்டு உங்கள் கோடோட இணைஞ்சிச்சுன்னா உங்கள் ஒர்க் என்ன வந்தாலும் சரி அது வந்துட்டு பப்ளிக் தான். ஸோ யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கான்ட் புட் லைக் பேட்டர்ன் டு ஸ்ட்ரக்சர் ஓகேவா. ஸோ அதான் வந்துட்டு இந்த எம்ஐடி லைசன்ஸோட ஒரு கீ ரோல். ஸோ எம்ஐடி லைசன்ஸ் நீங்கள் என்ன லைசன்ஸ் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம், இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ட்டு போட வேண்டாம் ஓகேவா. ஸோ உங்கள் விஷயம் அது. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா யூ கோனா கிவ் கிரியேட் ரெபாசிட்டரி ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே வந்துட்டு ரீட்மி ஃபைல் இருக்குது. ரீட்மி ஃபைல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைக் யூ கேன் கிவ் வாட் எவர் யூ வாண்ட், ப்ராஜெக்டோட டைட்டில் அண்ட் அதோட டீட்டெயில் ஸ்டஃப்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு எப்படி உங்களுக்கு ஃபைல் ஆட் பண்ணு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆட் ஃபைல் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு யூ ஹேவ் டு யூஸ் அப்லோட் ஃபைல் ஓகேவா. ஸோ இது அப்லோட் ஃபைல் கொடுக்கும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக வந்துட்டு உள்ளுக்கு இந்த ஃபைல் எடுத்து இங்கே போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஏதாச்சும் ஃபைல் இருக்கான்னு பார்க்குறேன், அதுக்கு உள்ளுக்கு போட முடியுது நமக்கும். ஓகே ஸோ ஓகே ஸோ நான் வந்துட்டு கம்ப்ளீட் இந்த செல்ஃப் மானிட்டருங்கிறத வந்து கம்ப்ளீட் உள்ளுக்கு போட போகிறேன் ஓகேவா. இந்த மொத்த ஃபைலையும் தூக்கி நான் உள்ளுக்கு போட போகிறேன். ஸோ நான் இப்படி ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே ஃபைன் போட முடியல. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை என்னோட பைத்தான் ஃபைல். ஸோ ஜஸ்ட் ஐம் கூட கிளிக் இட் ஓகேவா. கிளிக் பண்ணோன்னா வந்துட்டு எனக்கு இது அப்லோட் ஆகுது ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற ஃபைல்ஸ் அண்ட் திங்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யூ ஜஸ்ட் கோனா கிவ் கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு அப்லோட் ஆகுது ஓகேவா. ஸோ அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி லைக் இதில் பிரான்ச்சஸ்னு இருக்கும். ஸோ பிரான்ச்சஸில் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு லைக் மெயின்குள்ளே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு யூ கேன் க்ரியேட் ஓகேவா. அண்ட் இது வந்துட்டு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணிட்டீங்க இதெல்லாம் இங்கே டீட்டெயில்டாக இருக்கும். இங்கே லைக் இது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி டீட்டெயில்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நான் சேஞ்சஸ் இதில் பண்ணுறேன் அப்படின்னா அதுவுமே இங்கே ஸ்டோர் ஆகும் ஓகேவா. ஸோ தட் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தட். எப்போச்சும் உங்களுக்கு தப்பாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஓகே ஸோ இதான் வந்துட்டு கிட்டப்பில் நீங்கள் ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த கிட் பேஷ்னா என்னது அண்ட் அது வந்துட்டு எப்படி நம்ம பூல் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ கிட்டப் வந்துட்டு நம்ம இங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது மட்டும் கிடையாது, வி கேன் கெட் தெம் ஃப்ரம் நம்மளோட டெர்மினல் இருக்கு இல்லையா, நம்ம இல்லை கம்ப்யூட்டர் டெர்மினல் இருக்கிற கமெண்ட் ப்ராம்ப்ட்டு. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து வி கேன் கெட் திங்ஸ் ஓகேவா. ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? லைக் ஓகே லைக் இது ரொம்ப பேசிக் தான் இது இல்லை ரொம்ப பேசிக் தான். ஸோ நாளைக்கு வந்துட்டு தெளிவாக அந்த கிட் பேஷ்னது அண்ட் புல் அண்ட் புஷிங்னு என்னது சொல்லிட்டு நான் டீச்சரில் சொல்கிறேன் ஓகேவா. ஓகே மகாலட்சுமி இது போதும்னா உங்களுக்கு இது தெரிஞ்சா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா அது? ஓகே ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க என்கிட்ட, இல்லைனா வி கேன் வைண்ட் அப் டுடே.